கும்பராசி அன்பர்களுக்கான இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல் தாங்க பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி தன்னுடைய சுயநலம் அப்படின்னு என்னன்னே தெரியாமல் அடுத்தவங்களோட சுயநலத்தால் பாதிக்கப்பட்டு அந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையே தொலைச்சவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க தான். ஒரு வாழ்க்கையில் அதிகமான தோல்வியை தொடர்ந்து ஒரே விஷயத்தில் சந்திக்கக்கூடியவங்கன்னா அது கும்பராசிக்காரங்க தான். கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசி அன்பர்களால் மட்டும்தான் பிரச்சனைன்னு கிடையாதுங்க. கும்பராசிக்காரங்க அதிகமாக பிரச்சனையில் மாட்டிக்கொண்டது காரணமே சுயநலம் அப்படிங்கிற விஷயம்தான். இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா பயன்படுத்திக்கிட்டு சுயநலமாக இவங்க மேலே அக்கறை இல்லாமல் பிரச்சனையில் மாட்டி விடுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்திருக்கும். கும்பராசி அன்பர்களுடைய மனசு ஒரு நிமிஷம் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. நல்ல ஒரு கேரக்டராக இருந்தாலுமே கும்பராசிக்காரர்களை எப்படி பயன்படுத்திக்கலாம், அவங்களுடைய பயன் என்ன, அவங்க மனசில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. கும்பராசி அன்பர்களுக்கு என்னதான் இவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு ஆளுமை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இவங்களை பற்றி யாராச்சும் பேரும் புகழும் பேசுனாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுவாங்க. ஆனால் நிறைய மோட்டிவேஷனல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் ஒருத்தவங்க நல்ல மோட்டிவேஷனல் பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப உழைப்பார்கள். உழைப்பில் எல்லாரையுமே மிஞ்சியவங்க. 100 நாள் கண்டிப்பாக வேலை செய்யணும் அப்படின்னாலுமே வேலை பார்ப்பாங்க. அவ்வளோ உண்மையாக இருப்பாங்க. பணம் அப்படிங்கிறத தாண்டி விசுவாசம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். கீதையில் ஒரு வாசகம் சொல்லியிருப்போம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அதற்கு சரியான நபர் யாருன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் தான். கடமையை செய்வாங்களே தவிர எந்த இடத்திலும் பலனை எதிர்பார்க்க மாட்டாங்க. உண்மையிலும் நேர்மையும் அதிகமாக இருக்கக்கூடியவங்க. கொஞ்சம் எல்லா விஷயத்திலுமே ஆர்வமாக இருக்கக்கூடியவங்க. ஒரு சர்ப்ரைஸ், ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதில் உண்மையும் நேர்மையும் அதிகமாக கலந்து இருக்கும். மனசில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு எதுவுமே ஒரு காரணம் என்ன, இந்த ஆர்வம் ஏமாற்றம் அடையும், எதிர்பார்ப்பு தோல்வியடையும். எந்த இடத்தில் நாளைக்கு சம்பளம் வரும், நாளைக்கு அன்போடு நினைக்கிறார்களா அங்கிருந்து ஒன்றுமே வராது. ரொம்ப நேர்மையாக இருக்கிறது தான் இவங்களுடைய பிரச்சனைக்கான முதல் காரணம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈஸியாக ஒத்துக்கவே மாட்டாங்க. கண்ணால் பார்க்கணும் அப்படின்றத மட்டும் தான் இது பண்ணுவாங்க. கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும், அப்போ தான் ஒத்துப்பாங்க. நீங்கள் அவங்கள நம்பி ஒரு வேலை கொடுக்குறாங்க, அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்பவே மாட்டாங்க. அதை அவங்க விசாரிப்பாங்க, நீங்கள் அதை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் பாராட்டு அப்படிங்கிறது அவங்க ஈஸியாக எல்லாரையுமே பாராட்டிடுவாங்க. நீங்கள் ஒரு நல்லது பண்ணுறீங்களா அப்படின்னா அதை பாராட்டக்கூடிய ஒரு மனமும் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு சாம்பார் வைக்கிறீங்க, அது நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுங்க. இதே ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பாராட்டு அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆனால் இந்த கும்பராசிக்காரர்கள்கிட்ட மட்டும் அந்த ஒரு நல்ல குணம், அந்த பாராட்டக்கூடிய ஒரு மனப்பான்மைன்றது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஒரு தினமும் சாப்பாடு செஞ்சு போடுறோம், ஒருத்தர் கூட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்றாங்களே அப்படின்னு ஏங்குறீங்க அப்படின்னா இந்த கும்பராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப லோ லெவலில் இருந்து தான் இவங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட்லி கும்பராசிக்காரர்களுடைய லைஃப் லோ லெவலில் இருந்து ஸ்டார்ட் ஆனாலுமே அதையும் தாண்டி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. தான் முன்னேறணும் அப்படிங்கிறத தவிர்த்து தன்னை
சுற்றி இருக்கிறவங்களும் முன்னேறணும், அடுத்தவங்களுக்கும் உதவணும், அடுத்தவங்கள தூக்கி விடணும் அப்படின்றது பண்பு இருக்கக்கூடியவங்க. நல்ல கஷ்டப்பட்டு ஒருத்தவங்கள மேலே கொண்டு வந்தா வளர்த்த கடன் மாறல பையன் சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி கும்பராசிக்காரர்களை அசால்ட்டாக தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. காரணம் தன்னுடைய மைனஸ் கூட வெளிப்படையாக பேசுகிறாங்க. அதுதான், தன்னுடைய மைனஸ் கூட வெளிப்படையாக யார்கிட்டையுமே பேசக்கூடாது. ஏதோ பேசணும், எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்றது கூட பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தெரியாது. யாரிடமும் எதிர்பார்ப்பு அதிகமாக வைப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதாவது ரொம்ப உண்மையாக இருக்கிறதுக்காக போராடணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளவுதான் போராடினாலும் எவ்வளோதான் போனாலும் என்றாலும் உங்களை யாருமே மதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் சதயமாக இருக்கட்டும், பூரட்டாதியாக இருக்கட்டும், அவிட்டம் 3-4 பாதங்களாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப உண்மையாக இருந்து லாஸ்ட்டில் ஏமாறக்கூடியவங்க இவங்க தான். இப்போது ஜென்ம சனியில் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க இவங்க தான். இந்த மாதிரி வெளியில் எங்கே போனாலும் சரி, தன்னுடைய நண்பர்கள் தவறு செஞ்சாலுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாழ்க்கையே உங்களுக்காக வாழுங்க, சுயநலமாக வாழுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா யாருக்காகவும் நீங்கள் வாழ்வதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஒருவேளை சாப்பிட்டாலும் அதை உங்களுக்காக சாப்பிடுங்கள், உங்களுக்கு பிடித்த மாதிரி சாப்பிடுங்கள். யாருக்காகவும் உங்கள் வாழ்க்கையை சாக்ரிஃபிகேஷன் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. ஏன்னா உங்கள் உள்ளத்தாலும் உங்கள் மனதாலுமே நீங்கள் அவ்வளவு ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள். அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன், யாருக்காகவும் அன்புக்காகவும் யாரையுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, எதையுமே எதிர்பார்த்து நிற்காதீங்க. சுயநலம் அப்படின்ற ஒரு சில நிறைய பேர் உங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு சுயநலம் பிடித்தவர்களிடம் போயிட்டு மாட்டிக்காதீங்க. சுயநலம் பிடித்தவர்கள் என்று தெரிந்தும் நீங்கள் ஏன் அவர்களுக்கு போய் உதவி செய்யணும்? உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் உங்களிடம் நன்றாக பேசி நன்றாக சிரித்து உங்களை ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப வல்லவங்க அப்படின்னு பேசிட்டு லாஸ்ட்டாக காரியம் எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களை கண்டும் காணாமல் நீங்கள் யாருன்னே தெரியாத மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு பர்சனுக்காக நீங்கள் என்றைக்குமே உங்களுடைய லைஃப்பை விட்டு கொடுத்தோ இல்லை உங்களுடைய நேரத்தை அவங்களுக்காக செலவழிக்காதீங்க. உங்களுக்கு உண்மையாக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, உங்களுக்கு உண்மையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக எதுவாக இருந்தாலுமே செய்யுங்க. சுயநலம், திரும்பவும் சொல்கிறேன், சுயநலம் அப்படிங்கிற ஒரு பர்சனை உங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லபடியாக வாழறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பை எப்படி முன்னேற்றது அப்படின்றதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.